கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 25வது நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கவும், தேவனிடத்தில் ஜெபிக்கவும், தேவனுடைய நல்ல கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து நம் பரிசுத்தத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த 25வது நாளிலும் நியாய பிரமாணம் பரிசுத்தம், அவருடைய கற்பனை பரிசுத்தம் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணம் ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலையிலே மோசேயை அழைத்து 40 நாள் உபவாசம் இருந்து இந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் மோசேயுடைய கரத்திலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணம் நியாயம் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு உபதேசிக்கவும், நியாய பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 1:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் நியாய பிரமாணத்தின்படி அனுசரித்தால் நியாய பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒருவன் நியாய பிரமாணத்தை நியாயத்தின்படி அனுசரித்தால் நியாய பிரமாணம் நல்லது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக கொடுத்தார். நியாய பிரமாணத்தை யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே வந்து விடுவார்கள் என்று சொல்லி நியாய பிரமாணத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். அப்ப இந்த நியாய பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரர்களுக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தனுக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகர்களுக்கும் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியேன். இதெல்லாம் நியாய பிரமாணம் இவர்களுக்காக விதிக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், இந்த நியாய பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வருவான் என்று சொல்லி தேவன் விரும்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி தம்முடைய தேவதாசனாகிய மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனையுமாகிய உண்மையான பிரமாணத்தை நீ கொடுத்தீ என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வானத்தில் இருந்து நம்முடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப இந்த நியாய பிரமாணம், தேவனுடைய கற்பனைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அது பரிசுத்தம் உள்ளது, மனிதனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நன்றாய் கவனிக்கிறோம். இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள காரியங்களை உபதேசிக்கும் பொழுது, அந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது, தேவன் மனுஷன் அதை கை கொள்ளும் பொழுது அவன் பரிசுத்தத்துக்குள்ளே போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 24, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசேஸ் சொல்றார். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நியாயப்பிரமாணம் மோசேயின் இடத்துல சாதாரணமாய் கிடைக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இதற்காக மோசே 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மலையின் மேலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்தி எடுப்பதற்கு தேவ சமூகத்தில் என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு செய்தி எடுப்பதற்கு சாதாரணமாக அல்ல, தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு உங்களிடத்தில் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மோசே என்ன செய்தா? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் சீனாய் மலையின் மேலே அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மலை மேலே ஏறுறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் மலையின் மேல் ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வரணும்னா கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். அப்போ மோசே என்ன செய்தார்? மலையின் மேல் ஏறி அங்கே தேவ சமூகத்திலே போய் நின்றார். அல்லேலூயா. அப்ப அவர் அப்படி தேவ சமூகத்தில் போய் நின்றதுனால்தான் தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் மோசேயின் இடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நியாய பிரமாணம் எதற்காக என்று சொன்னால் ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்காக. அப்ப அந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் என்ன ஆகிறார்கள் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 18-19 வசனங்களில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 19 சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையில் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் சீனாய் மலையின் மேலே அக்கினியின் இறங்கினபடியினால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த இடம் முழுவதும் புகைக்காடாய் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசே ஆண்டவரோடு பேசினார். ஆண்டவரும் மோசேக்கு மறுமொழி கொடுத்தார். அப்ப நன்றாக கவனிக்கணும். இந்த 40 நாள் மோசே எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா கர்த்தரோடு கூட பேசினார். கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட தனித்து இருக்க பழக வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியப்பட பழக வேண்டும். அப்போ இந்த 40 நாள் ஜெபம் எதற்காக சொன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு தேவன் எப்படி பரிசுத்தத்தை விரும்புகிறாரோ அந்த பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதை நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த 10 கட்டளைகளும் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது உபாகமம் 4:12 அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். நீங்கள் சத்தத்தை கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளிலே எழுதினார். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர்
எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே யாத்திரை புஸ்தகத்தில் கட்டளையிட்டார். அதை திரும்ப உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் 10 கற்பனைகள் ஆகிய நம்முடைய உடன்படிக்கையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவித்தார். அதை 2 கற்பனைகளிலே ஆண்டவர் ஆகிய தேவன் எழுதினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணலை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஃபாலோ பண்ண முடியாததுனால தான் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் அதை 2ஆக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 கட்டளைகளை மனுஷன் கை கொள்ள முடியல, நியாயப்பிரமாணத்தை அவன் சரியா செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த 2ஆக ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பனையா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவராகிய தேவன் 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். அப்போ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது அப்படின்னா பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்தம் ஆகினாதான் நம்ம எல்லாம் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதற்கு ஒப்பனை இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அன்பு இருந்தால் போதும் நமக்குள்ள என்ன உண்டாயிடும்? பரிசுத்தம் உண்டாயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அன்பு இருந்துன்னா நமக்குள்ள சண்டை வராது, நமக்குள்ள பிரிவினை வராது, நமக்குள்ள மார்க்க பேதம் வராது. அன்பு இருந்துன்னா போதும் எல்லாவற்றையும் அது சகிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசிகளும் இந்த 2 இதில் என்ன படிச்சு அடங்கி இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றவே வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தநாமம். அப்போ நியாயப்பிரமாணம் ஆண்டவராகிய தேவன் முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அப்போ இருந்த பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள்லாம் என்ன நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை மாத்துறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. ஆனால் மாற்றுவதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் முழுவதுமாக கை கொள்ள முடியல.
அதை எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு, நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதுல ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்துள்ள உறுப்பாகிலும் அது ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். வான பூமி ஒழிஞ்சு போகிறது லேசா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு கூட ஒழிந்து போகாது. ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லானது, அவ்வளவு வல்லமையானது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும்படியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்ப நியாயப்பிரமாணம் எல்லாம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. அது அந்த கற்பனைகளையும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் நமக்குள் உள்வாங்கி எப்பொழுது அதன்படி நம்ம நடக்கிறோமோ அப்பொழுதே நமக்குள்ள ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தத்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாத்தான் சொன்னான், உண்மையாகவே ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் தேவகுமாரன் என்று சொல்லி. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:45 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவே என்றார். அல்லேலூயா. பிலிப்பு நாத்தான்களை பார்த்து சொல்றார், நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியும் சொல்லி இருக்கிறவர் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாத்தான் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு நாத்தாமே, நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிலிப்பு சொல்ல, நீ வந்து பாருப்பா, நான் சொன்னா உனக்கு புரியாது, இயேசு உண்மையாகவே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவர் தான், நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர் தான், நீ வந்து பார் அப்படின்னா. உடனே நாத்தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வரும்பொழுது அவன் வருவதை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான்வேலுக்கு பார்க்கிறார். அல்லேலூயா. உடனே நாத்தான்வேல் கேட்கிறார், ஆண்டவர் நீர் எப்படி என்னை அறிவி என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாத்தான்வேலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அத்தி மரத்தின் கீழே நின்று அவர் கொஞ்சம் தியானம் பண்ற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாய பிரமாணத்தில் சொன்னவரை நம்ம பார்த்திருக்கிறோம். நியாய பிரமாணம் தீர்க்கதரிசி சொன்னவர் இந்த பூமிக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் எதில பரிசுத்தமாய் மாற முடியலையோ அதை கொண்டே உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக இயேசு இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லும்போது லூக்கா 24:27 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவர்களை அவருக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு நல்லா கவனிக்கணும், இயேசு பூமியில மனுஷனாக இருக்கும் பொழுதும் நியாய பிரமாணத்தை தான் நிறைவேற்ற வந்தேன், கற்பனைகளை தான் நிறைவேற்ற வந்தேன், கட்டளைகளை தான் நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அது சீஷர்களுக்கும் புரியல, ஜனங்களுக்கும் புரியல. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் மோசே முதலான சகல தீர்க்கதரிசியும் சொன்ன வேத வாக்கியங்களை அவர் திரும்ப விவரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதுக்குதான் இன்னொரு 40 நாள் ஆண்டவராக இயேசு சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாங்க, தரிசனமாகி நியாய பிரமாணத்திலே உள்ளவைகள், கற்பனைகளில் உள்ளவைகள், கட்டளைகளில் உள்ளவைகளை எல்லாம் விவரித்து திருஷ்டாங்கப்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ முழு கான்செப்டே என்னன்னா,
ஜனங்கள் பரிசுத்தமா மாறணும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணமா இருந்தாலும் வேத வாக்கியங்களா இருந்தாலும் அதனுடைய ஆணிவேர் என்ன அப்படின்னா ஜனங்கள் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்ப நம்ம கான்செப்ட் என்ன, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க, பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து கர்த்தராகிய இரட்சகரின் இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்க போனோம்னு சொன்னா பரிசுத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, கற்பனைகள் பரிசுத்தமானதாக இருக்கிறது. உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:39 வாசிக்கும்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்ப வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க 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 உங்களுக்குள்ள என்ன உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க 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 பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க கையில இருக்கிற வேதம் குறைவற்றது. உங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க உங்களுடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானியாய் ஆக்குறது, உன் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையாயும் ஆமென் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையா இருக்கு, பரிசுத்தமா இருக்கு. கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் பரிசுத்தமா இருக்கு, கர்த்தருடைய கற்பனை பரிசுத்தமா இருக்கு. அது என்ன செய்கிறது, உன் கண்களை தெளிவிக்கிறது. அல்லேலூயா. ஒரு தெளிவு உண்டாகும். உன் கண்ணில் என்ன பண்ணுது, ஒரு தெளிவு உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க வேதத்தை அப்படி உங்க கண்ணில் வாசிக்கும் பொழுது அந்த கண்ணின் வழியாக அந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தை போய் சென்றடைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை குறைவற்றதா இருக்குது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த 40 நாள் ஜெபத்துல உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நான் பேதையா இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை ஞானியா மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ள உபதேசத்தை கேட்க கேட்க நீங்க எப்படி மாறுவீங்க, ஞானியா மாறுவீங்க. பேதையும் ஞானியா மாறும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஞானியாய் ஆண்டவராகிய தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் ஆண்டவர் நீதி உள்ளதாக இருக்கிறது. அது பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விருப்பப்படத்தக்கது, தேனிலும் தேன்கூட்டிலிருந்து விழுவும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப அந்த மதுரமான கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க புசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல குணங்கள் உண்டாகும். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 17:11 வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 17:11 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ச்சாங்க. அப்ப என்ன வந்தது அப்படின்னா அவனுக்கு நல்ல குணங்கள் வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த காலகட்டத்தில் தெசலோனிக்கேயர் தான் இயேசுவின் வருகைக்கு ரொம்ப ஆயத்தமா இருந்தாங்க. ஆண்டவருடைய வருகை அவங்க ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. தெசலோனிக்கேயில் இருந்த சபை மக்கள்
ஆனா அதை காட்டிலும் நிறைய மக்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே நல்ல குணசாலிகளாய் ஆண்டவராக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க 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 உங்களுக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பூரண பரிசுத்தம், இன்னும் பூரணமாய் தேவ சித்தத்துக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்ற ஆண்டவராகிய தேவன் வந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றிக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நியாய பிரமாணத்தை ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் அடங்கிட்டார். 3 எழுத்துல ஆண்டவர் அடங்கிட்டார். அல்லேலூயா. அதுதான் அன்பு. உங்களுக்குள்ள அன்பு பெருகுமானால் நிச்சயமாக உங்களுக்குள்ள பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்ததுன்னா பரலோகத்துக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி அன்பை வெளிப்படுத்தினார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 3:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எதற்காக ஜீவனை கொடுத்தார்? அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தம். அவருடைய கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தம். நியாய பிரமாணம் பரிசுத்தம். அவருடைய கற்பனைகள் பரிசுத்தம். அப்ப அந்த பரிசுத்தமான கற்பனை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர், பக்கத்தில் ஒரு பாசம், நம்ம ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். நம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்னென்ன, கற்பனை என்னென்ன? நம்ம அன்பா இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 1 யோவான்ல நீங்க வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய முழு சாராம்சமே என்னென்ன? அன்புதான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 3வது வார்த்தை பேசினார். இன்னொரு 3வது வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அதோ உன் மகன், அதோ உன் தாய், இதோ உன் மகன், அதோ உன் தாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். இயேசு கல்வாரி சிலுவையில அவர் மரிக்க போறாரு. தன் தாயின் மேல அன்பு வைத்தபடினாலே பக்கத்தில் இருந்த சீஷனை பார்த்து சொன்னார். அந்த பக்கத்தில் இருந்த சீஷன் யாருன்னா யோவான். பக்கத்தில் இருந்த சீஷன் யாரு? யோவான். நீங்க யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா அன்பை மையமா வைத்துதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் தான் பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அப்ப என்னென்ன அவருக்கு தெரிஞ்சது? என்னென்ன? இயேசுவை அதிகமாய் நேசித்த ஒரு சீஷன். அல்லேலூயா. 12 சீஷர்ல இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் யாருன்னா யோவான் தான். ரொம்ப அதிகமான இயேசுவின் மேல் அன்பு வைத்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது சொன்னாரு, என்னுடைய அம்மாவை நீ பார்த்துக்கோ அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உயிரோடு இருக்கும் போதே இப்போ அம்மா அவங்களை பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு மரிக்கும் பொழுதும் தன்னுடைய அம்மாவை என்ன பண்ணார்? அதிகமாக ஆண்டவர் நேசிச்சார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பைபிளுடைய முழு சாராம்சமும் எதில் இருக்குன்னா அன்புங்கிற ஒரு வார்த்தையில இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிற வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த கற்பனையை என்ன செய்ய வேண்டும்? மாசில்லாமல் குற்றமில்லாமல் நீ என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிற வரைக்கும், அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டாம் வருகை வருகிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? இந்த கற்பனைகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். எப்படி கை கொள்ளணும்? மாசில்லாமல் குற்றமில்லாமல். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னையும் ஆண்டவராக தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளில் ஓடி நீதியும் தேவபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினால் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக தேவன் உன்னை நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்போ பற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமா மாறும். எப்படி பரிசுத்தமா மாற முடியும்? நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையை நம்ம கை கொள்ளணும். அப்போ நியாயப்பிரமாண கட்டளை அன்புங்கிற ஒரு வார்த்தையில ஆண்டவர் இந்த முழு வேதத்தை அடைக்கிறதுனால நம்ம அன்பை மற்றவர் மேல நம்ம செலுத்தும் பொழுது உண்மையாகவே நம் தேவன் மேல அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னையும் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த நியாயப்பிரமாணம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. கற்பனையும் பரிசுத்தமாக இருக்கிறது. அதை நீ ஃபாலோ பண்ணும் பொழுது உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். இயேசுவோடு கூட நித்தியமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை சோதரப்படுவோம். சோதரன் 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 கண்களை படிச்சு பாசமாக சொன்னாங்க. பரிசுத்த பிள்ளைகள்